ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன் குமார். இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் கேள்விப்பட்டு மாட்டீங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு, படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்குமா அப்படின்னு. அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் கேரளா மாநிலத்தில் நடந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ எல்லாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இதய பலவீனங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். கேரளா மாநிலத்தில் 2 பெண்களை துண்டு துண்டாக வெட்டினதும் இல்லாமல் நரகபலி கொடுத்து நிர்வாணப்படுத்தி எந்த அளவுக்கு சித்திரவதை கொடுமைப்படுத்த முடியுமோ அவங்கள அந்த அளவுக்கு படுத்தி அவங்க உடல்களை வெட்டி அதை மாமிசமாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். மன தைரியம் இருக்கிறீங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 16 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியிலிருந்து பத்மா அப்படிங்கிற ஒரு பெண் கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் தங்கி வேலையும் செய்கிறாங்க. தன்னுடைய வறுமையை போக்குறதுக்கோசரம் தங்கி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு டைம் ஆச்சு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் தன்னுடைய மகன் செல்வராஜுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாங்களாமா. செப்டம்பர் மாதம் 26, 2022 அன்னைக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாவிட்டிருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல அப்படின்னு ஏமாற்றம் வந்திருக்குது செல்வராஜுக்கு. செல்வராஜ் என்ன பண்ணுறாரு, அடுத்து தன்னுடைய நண்பர்கிட்ட இந்த மொபைல் நம்பர் கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துக்குமே கால் பண்ண சொல்லிக்கிறார். எங்கே கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்குது. அடுத்த செகண்டே செல்வராஜ் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நேரில் கேரளா கிளம்பி போகிறாரு. அங்கே போய் எர்ணாகுளத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி என்னுடைய அம்மாவை காணவில்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகாமல் இது என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எர்ணாகுளத்தில் இருக்கிற போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்க, அடுத்த செகண்டே விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை மேற்கொண்ட போலீஸ்கார் நேராக செமிச்சேரி ஜங்ஷன் வராங்க. அங்கே தான் பத்மா அவங்க தங்கியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் போல் அங்கே தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே போய் போலீஸார் விசாரணை மேற்கொள்கிறப்போ இவங்களை பார்த்துருக்கோம், ஆனால் நாங்கள் பேசுனது கிடையாது. அவங்க காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க, அதனால் நாங்கள் பேசுனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்களை சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பத்மாவோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராக் பண்ணுறதுக்கு பிறகு இந்த மொபைல் நம்பர் எங்கே சிக்னல் கட் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப பத்தலஞ்சிட்டா மாவட்டம் திருவிழா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லொக்கேஷன் கட் ஆகுது. போலீஸ்காருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னு கேட்டால், ஜூன் மாதம் என்னுடைய அம்மாவை காணவில்லை அப்படின்னு, ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் என்னுடைய அம்மாவை காணவில்லை அப்படின்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண் காணாத போனதும் இந்த பெண்ணும் ஒரே இடத்துல மட்டும்தான் சிக்னல் கட் ஆகிருக்குது. அது பார்த்திங்கன்னா பட்டியலன் தான் அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஒரே இடத்துல சிக்னல் கட் ஆகிருக்குது. இவங்க 2 பேரும் செய்த வேலைகள் பார்த்திங்கன்னா கேரளாவில் லாட்ரி சீட்டெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை விற்றுட்டு இது மாதிரி ஏழ்மையிலேருந்து இந்த வேலையை சம்பாரிச்சுட்டு அதில் வர காசு வச்சதை குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்குது இந்த 2 பெண்களுமே. அடுத்த போலீஸார் விசாரணையை தீவிரமாக மேற்கொள்கிறப்ப தெரிகிறது, இந்த பத்மாவும் ஒரே இடத்துல தான் காணாமல் போயிருக்காங்க, ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரே இடத்துல தான் காணாமல் போயிருக்காங்க. அடுத்த போலீஸார் பார்த்திங்கன்னா மோப்ப நாய்களெல்லாம் வச்சு பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தொலைவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சடலம் கிடக்குது அப்படின்னு போலீஸாருக்கு ஒரு தகவல் வருது. அடுத்த செகண்டே போலீஸ்காரெலாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டமெல்லாம் க்ரௌட் ஆகிடுது. அதே போலீஸ்கார வேலைக்கு விட்டு அதை விசாரணை மேற்கொள்கிறப்போ இந்த வீடு யாருது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சித்த மருத்துவரோட வீடு, பகவத் சிங் லதா அப்படிங்கிற அந்த சித்த மருத்துவரோட வீடு. அதாவது இந்த ஆயில் மசாஜெல்லாம் செய்யக்கூடிய பார்த்திங்களா, அவங்க அந்த மருத்துவரோடைய வீடு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த சடலம் கிடைக்கிது. சரி அப்படின்ட்டு அடுத்து போலீஸார் என்ன பண்ணுறாங்க, சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், வேறு ஏதாவது தகவல்கள் கிடைக்குதா அப்படின்னு போகிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மனிதனோட உடல், அதாவது சடலம் பார்த்திங்கன்னா வெட்டி 16 துண்டுகளாக ஒவ்வொரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. அதை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸாருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. அது என்னென்னா, இது ஒருவர் ரோஸ்லின் உடலாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் போலீஸார் சந்தேகப்படுறாங்க. அதனால் இந்த 2 தம்பதிகள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, பகவத் சிங் அண்டு லதா, இவங்க 2 பேர்த்தையும் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நழுவ பார்த்துருக்காங்க. ஆனால் போலீஸ்கார அதை விடலை. மறுபடியும் விசாரணை மேற்கொள்கிறப்ப தீவிரப்படுத்துகிறப்ப ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தானா, யார் யார் அப்படின்னு கேட்குறோம். என் மனைவி ஷாகிப் அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஷாகிப் யாருன்னா அவரும் எர்ணாகுளத்தை சேர்ந்தவர் தான். பகவத் சிங் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு நாவல் ஆசிரியர்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைக்கூ கவிதைகள் எழுதி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது. இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தனி ஃபாலோவர்கள் இவருக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட ஒரு பெண் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவின்னு ஒரு பெண். என்ன இவங்க போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போடுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பகவத் சிங் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 இந்த ஸ்ரீதேவியும் இந்த பகவத் சிங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த பகவத் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பொருளாதார எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சொல்கிறதில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சோசியர் இருக்கார், அதாவது அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், பொருளாதாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பகவத் சிங் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே
எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலிமா தான் இந்த ஷாகிப் அப்படிங்கிறவர் அறிமுகமாகறாரு. இந்த ஷாகிப் என்ன பண்ணுறாரா, நேராக பகவத்சிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வீட்டிலலாம் பார்த்துட்டு ஒரு பூஜை பண்ணணும், இந்த பூஜைக்கு ஒரு பெண் தேவை, நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் ஒரு பெண்ணை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பகவத்சிங் லதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களால் பண்ண முடியாது, நீங்களே ரெடி பண்ணுங்க, ஒரு பொண்ணை ரெடி பண்ணுங்க, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோவாகுது கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாகிப் என்னத்தை பயன்படுத்தி என்ன சொல்கிறான்னா, ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும், நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். 10 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிடுறான். வாங்கிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா எர்ணாகுளத்துக்கு கிளம்பி போகிறான். எர்ணாகுளத்துக்கு வந்து ரோஸ்லிங்கிற பொண்ணை பார்க்குறான். ரோஸ்லிங் பொண்ணை பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறான், இது மாதிரி வந்து உனக்கு நான் சினிமாவில் வாய்ப்பு தரேன், உன்னை வந்து பெரிய ஆளாக ஆக்குறேன், அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு பூஜை தான், இந்த பூஜையை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா உனக்கு 10 லட்ச ரூபா தொகை தரேன் அப்படின்னு சொன்னதையும் அந்த பெண் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்காங்க. அடுத்தது இவன் பிரைன் வாஷ் பண்ணி கம்பல் பண்ணிட்டான். ஒரே ஒரு சீன் தானே, அடிச்சு கொடுத்தா அப்படின்னா அடிச்சவனுக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்குதோ, உன்னோட வறுமையெல்லாம் போயிடும் அப்படின்னு காட்டி ரோஸ்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளுடைய வறுமை போனால் போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இவனை நம்பி கிளம்பியிருக்காங்க. அப்படிங்கிறான்னா நேராக கேரளாவிலிருந்து பத்தனம்திட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து மொபைலை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். அடுத்து என்ன பண்ணுறான்னா, இந்த பகவத்சிங் லதா இவங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இந்த ரோஸ்லினா கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நிர்வாணப்படுத்திடுறாங்க. நிர்வாணப்படுத்தணும் இல்லாமல் சுற்றி ஒன்று எடுத்து தலையில் அடித்து படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சு அவங்களை தூக்கி பெட்டில் படுக்க வச்சு கை கால் எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. கட்டினது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்து நரம்பை கட் பண்ணிடுறாங்க. கழுத்து நரம்பை கட் பண்ணிவிட்டு பூஜைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பூஜைகளாக நடந்திருக்குது. நடக்கவே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது வந்து அந்த ரோஸ்லினோட ப்ரைவேட் பார்ட்ஸில் கத்தி எடுத்து குத்துதி அந்த ரத்தத்தை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிருக்காங்க. தெளித்தது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணை வந்து 30 துண்டாக 20 துண்டாக வெட்டி அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக காட்டு கொண்டு போய் போச்சிருக்காங்க. அந்த வீட்டை சுற்றியும் போச்சிருக்காங்க. போச்சுட்டு அந்த இடத்துல மஞ்சள் தடவிய செடிகளையும் நட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பெண்ணோட மீதி உடம்பு சில சதைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க. இவங்களே நரகபலி கொடுத்ததும் இல்லாமல் அதையும் சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சில வாரங்கள் ஆகிடுது, பூஜைகள்லாம் முடிஞ்சிருச்சு. சாகிப்பும் கிளம்பி போயிட்டாப்புல. மறுபடியும் இந்த பகவத்சிங் லதா இவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இல்லாமல் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகுது. என்ன செல்வம், மறுபடியும் சாகிப்பு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன செல்வம் வரல, பொருளாதாரம் வரல, இன்னும் நாங்கள் அதே ஏழ்மையில் தான் இருக்கணும், கஷ்டத்தெல்லாம் அப்படின்னு சொன்னதையுமே அதே மாதிரி என்னன்னா, மறுபடியும் இன்னொரு 10 லட்ச ரூபா செலவாகும், நீங்கள் கொடுங்க, இன்னொரு பொண்ணை நரகபலி கொடுக்கணும் அப்படிங்கோசம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பத்மாவை டார்கெட் பண்ணுறான். இந்த பத்மா பார்த்தீங்கன்னா இவங்க வேலை முடிச்சுட்டு வந்துட்டு லாட்ரி சீட்டில் இது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து யாரும் இல்லை, தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை அடுத்து டார்கெட் பண்ணுறான். இந்த பொண்ணை என்ன பண்ணாலும் சேம் அதே மாதிரி என்னென்ன சித்திரவதை பண்ணி இந்த பொண்ணை கொண்டுடுறாங்க. அடுத்ததாக இந்த பகவத்சிங்க்கு ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமானவங்க பார்த்தீங்களா, ஸ்ரீதேவி அப்படின்னு. அந்த ஸ்ரீதேவி வேறு யாரும் இல்லை, இந்த ஷாகிப் மட்டும் தான் அவன். ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி, ஒரு ஆண் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி பெண்கிட்ட பேசுறதும், பெண் ஐடி யூஸ் பண்ணி ஆண்கிட்ட பேசுறதும், இதே வேலையாத்தையும் அவன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் இது போலீஸார் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களுடைய மூட நம்பிக்கையால் 2 பெண்களுடைய உயிர் தான் போயிருக்குது. அந்த பெண்களோட பார்த்தீங்கன்னா துடிக்க ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. சில விஷயங்கள் சொல்ல முடியல, ஏன்னு கேட்டால் இன்னும் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பெண்களை 2ஐயும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்னும் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பல இடங்கள் இது போல மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மூட நம்பிக்கையை 2 பெண்களின் உயிர் தான் போச்சு. முழுசாக யாரையும் நம்பாதீங்க. இன்னும் விசாரணை போலீஸார் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி தகவல்களும் கருத்துக்களும் என்ன கமெண்டில் தெரிவிங்க.